விருதுநகர் மக்களே, பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தேர்தல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசித்து நல்லா முடிவெடுத்து வந்து யாருக்கு ஓட்டு போட்டால் நம்மளை காப்பாற்றுவாங்க நம்பி அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. ஆனாலுமே எப்போவுமே எந்த கட்சியுமே நம்ம விருதுநகர் மாவட்டத்தோட துயரத்தை துடைக்கவே இல்லை. வருஷம் வருஷம் ஆச்சுன்னா சம்மருக்கு வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது ரொம்ப இயல்பாயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா வருஷம் ஏப்ரல் டு மே ஜூன் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு கம்பெனி வெடிக்கிறதும் அதில் பல உயிர்கள் போகிறதும் சகஜமாகவே போயிட்டு இருக்குது. ஸோ வந்து இந்த தடவை வச்சு நம்ம வந்து யோசிச்சு நம்மளுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு நினச்சி கரெக்டாக ஓட்டு போடணும். இவன் காசு கொடுக்க அவன் காசு கொடுக்கான்ட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கு மாற்றி ஓட்டு போட்டு நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல் வந்து எந்த உயிரும் போகக்கூடாது. அதுக்கு உண்டான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும், வரப்போகிற கட்சியும் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கட்டனார்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர்கிட்ட இறந்துட்டாங்க வெடி விபத்தில். ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் காயம்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு கரெக்டாக ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த சம்பவம் வந்து தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துருக்கேன் பட்டாசு கம்பெனியில். ஸோ அந்த மாதிரி சம்பவத்தை நான் நேரில் பார்த்ததுனால எனக்கும் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்குலாம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வெடி விபத்தில் உயிர் இழக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் ஆறுதல் அறிக்கை மட்டும் தராங்க. ஒருத்தர் வந்து பொறுப்பு இல்லாமல் குடிச்சு இறக்குறதுக்கும் ஒருத்தவங்க வேலைக்கு போய் தன் குடும்பத்தை காப்பாற்ற நினச்சி அங்கே போய் ஒரு விபத்தில் இறக்குறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் அதிகாரிகளும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உயிர் இழக்கிறவங்களுக்கு தான் அமௌண்ட்டும் தரணும். ஸோ இந்த அரசாங்கம் வந்து அதை செய்யணும். ஆனால் பல தடவை இந்த அரசாங்கம் செய்ய தவறிட்டாங்க. சும்மா 1 லட்சம் 2 லட்சம் அறிவிக்கிறாங்க. ஆனால் குடிச்சு இறக்குறவங்களுக்கு 10 லட்சம் அறிவிக்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஏற்படுத்தி தரணும். மற்ற எல்லா மாவட்ட மக்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துட்டாலே இங்கே போகலாம் அங்கே போகலாம், ஸ்கூல் லீவ் விட்டாங்க காலேஜ் லீவ் விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் விருதுநகர் மாவட்ட மக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துட்டாலே எங்கே என்ன நடக்குமோ எந்த பட்டாசாலை வெடிக்குமோ அப்படின்ட்டு பயத்திலே வாழ்வாங்க. ஸோ இதுக்கு ஒரு முடிவு வரணும். இனிமேல் எந்த உயிரும் போகக்கூடாது, எந்த குழந்தைகளும் அவங்க தாயை இழந்து இருக்கக்கூடாது. விருதுநகர் மாவட்ட மக்களே, இந்த ஒரு நாள் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான நாள். இந்த ஒரு நாளில் தான் நம்ம தலையெழுத்து மாறப்போகுது. ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றத்தை நீங்கள் தான் முடிவு செய்யணும். உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. யோசித்து சிந்திச்சு நல்ல நபருக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.